அமைதியான காட்டில் ஒரு பழைய ஆலமரத்தின் உச்சியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு சிறிய நீலப்பறவை இருந்தது. ஒரு வசந்த கால காலை அது 3 விசித்திரமான முட்டைகளை வைத்தது. அவை சாதாரணமல்ல, ஒவ்வொன்றும் பொன்னின் ஒளியில் பிரகாசித்தன. அந்த முட்டைகள் சூரிய ஒளியில் ஜொலித்து கூடுக்கு வெப்பத்தையும் நம்பிக்கையையும் தந்தன. அந்த நீலப்பறவை அவற்றை காதலுடன் காத்துக் கொண்டிருந்தது. அது பாடிய இனிமையான கீச்சுகள் முழு காட்டையும் உயிர்ப்போடு ஒலிக்கச் செய்தன. ஆனால் அந்த பொன் முட்டைகளின் செய்தி விரைவில் பரவி ஆர்வமுள்ள விலங்குகளின் காதுகளில் விழுந்தது. சிலர் அவை மந்திர சக்திகளை கொண்டவை என்று நம்பி திருட ஆசைப்பட்டனர். அபாயம் நெருங்கிய போது புத்திசாலித்தனமான ஒரு நரி வந்தது. அந்த நரி பொக்கிஷத்தை திருடவில்லை, மாறாக சிறிய பறவையையும் அதன் பொன்முட்டைகளையும் காப்பாற்ற முடிவு செய்தது. கூர்மையான கண்களாலும் வேகமான கால்களாலும் மரத்தின் அடியில் காவல் காத்து எந்த விலங்கும் சேதம் செய்ய முடியாதபடி விரட்டியது. இவ்வாறு அந்த நீலப்பறவையும் நரியும் எதிர்பாராத நண்பர்களாகிவிட்டனர். விரைவில் அந்த முட்டைகள் உடைந்து பொன்னிற இறகுகளுடன் கூடிய சிறிய குட்டி பறவைகள் பிறந்தன. அவை நட்பும் நம்பிக்கையும் கருணையும் குறிக்கும் அடையாளங்களாக ஆனது. அந்த நாளிலிருந்து காடு முழுவதும் ஒரு கதை கிசுகிசுத்தது. ஒரு நரியும் ஒரு பறவையும் பற்றிய கதை. உண்மையான பொக்கிஷம் பொன்னல்ல, நட்பும் அன்பும் தான் என்பதை நிரூபித்த கதை.